වී සුබ්‍රමණ්‍ය මහත්මයාට බොහොම ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා මේ මාධ්‍ය සාකච්ඡාවේ සියලුම කාරණා සාරාංශ සහිතව දමිළ බසින් ඉදිරිපත් කරන්නට. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினால் கீழ் இயங்கும் இயலாமையுள்ள மக்களுக்கான தேசிய சபையினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கத்தை எங்களுடைய அமைச்சர் கௌரவ கலாநிதி உபாலி பன்னிலகு குறிப்பிட்ட விதமாக இன்று இயலாமை உள்ள மக்கள் மீதான எதிர்மனப்பாங்கு தான் அநேக அரசாங்க அதிகாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கிறது. இதை இயலுமானவரை நீக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஊடகங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படை நோக்கம். அதற்காக இந்த இயலாமை உள்ள மக்களுக்கான தேசிய சபை NCPD என்பதன் கீழ் இயங்கும் இயலாமை உள்ள மக்களுக்கான தேசிய செயலகம் NSPD செயல்படுத்தி வரும் பல சேவைகளை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். எல்லாவற்றையும் இல்லாவிட்டாலும் முக்கியமான சில சேவைகளை நான் இப்பொழுது குறிப்பிட்டு சொல்கிறேன். முதலாவதாக உங்களுக்கு தெரியும் 1998ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க இலங்கையின் இயலாமை மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஒரு பழைய சட்டம், அதான் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல 2007ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் இயலாமை மக்களின் உரிமை சாசனம் UNCRPDயை நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு இலங்கை பாராளுமன்றம் அதை ஒப்புறுதி செய்திருக்கிறது. அதற்கிணங்க இந்த பழைய சட்டத்தை நாங்கள் திருத்தி புதிய இயலாமை உள்ள மக்களுக்கான உரிமைகள் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து இப்பொழுது அதன் முதல் வரைவு சட்ட வரைஞர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரெண்டாவதாக சைகை மொழி சைன் லாங்குவேஜ் அது சம்பந்தமான சட்டம் இலங்கையில் இதுவரை இல்லை. இப்பொழுது நாங்கள் முதலாக அதை உருவாக்கி அதையும் மிக விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மூன்றாவதாக 2003ஆம் ஆண்டு எங்களுடைய இயலாமையுள்ளோருக்கான தேசிய கொள்கை நேஷனல் பாலிசி ஆன் டிசபிலிட்டி 2003 என்பது மிக பழையதொரு கொள்கை. அதையும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு இணங்க நாங்கள் அதையும் திருத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து அதுவும் கிட்டத்தட்ட நிறைவேறும் கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இதை தவிர 2026ஆம் ஆண்டிலிருந்து 10 வருடங்களுக்கான தேசிய செயல் திட்டத்தையும் வடிவமைத்திருக்கிறோம். அதுவும் 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது இயலாமை உள்ள மக்களுக்காக. இதை தவிர எங்களோட நாட்டில் இங்கே அசோகபந்தில் குறிப்பிட்ட விதமாக ஒரு ஒரு தரவுத்தளம் டேட்டா பேஸ் எங்களுக்கு இல்லை. இப்பொழுது நாங்கள் முழுமையாக இயலாமை உள்ள மக்களை பற்றி ஒரு முழுமையான தரவுத்தளத்தை உருவாக்க முயற்சி செய்து அதற்கான எல்லா அம்சங்களையும் பூர்த்தி செய்திருக்கிறோம். இதன் பின்னர் வகைப்படுத்தல் இலங்கையிலே இந்த இயலாமை உள்ள மக்களை வகைப்படுத்தலும் திட்ட தெளிவில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை வகைப்படுத்தலை நாங்கள் இறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இயலாமை உள்ள மக்களுக்கான ஐடென்டி கார்டு அதாவது அடையாள அட்டையை நாங்கள் விநியோகிக்கிறதற்கான முழு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போல் எங்களுடைய டைரக்டர் இயக்குனர் கூறிய விதமாக எங்களுடைய சமூக கொடுப்பனவுகள் முழுவதும் நாங்கள் அதிகரிக்கிறோம். உதாரணமாக இயலாமை மக்களுக்கான கொடுப்பனவை ரூபாய் 7500 10,000 அதிகரித்திருக்கிறோம். சிறுநீரக கொடுப்பனை 7500 10,000 கொடுத்திருக்கோம். இயலாமை உள்ள மக்களுக்கான வீடமைப்புக்கான கொடுப்பனவை 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக அதிகரித்திருக்கிறோம். அவர்களுடைய வீட்டை புதுப்பிப்பதற்கான கொடுப்பனவை 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் அதிகரித்திருக்கிறோம். அவர்களுடைய வீடுகளில் மலசல கூடத்தை அமைப்பதற்கான கொடுப்பனவை 1 லட்சத்திலிருந்து 1,50,000 அதிகரித்திருக்கிறோம். இயலாமையுள்ள பிள்ளைகளுடைய கல்வி செலவுகளுக்காக கொடுக்கப்பட்ட கொடுப்பனவை 25,000 30,000 அதிகரித்திருக்கிறோம். அதே போல் சுயதொழில் ஆரம்பிப்பதற்கான கொடுப்பனவை ரூபாய் 30,000 அதிகரித்திருக்கிறோம். அதே போல் இயலாமை உள்ளவர்களை தொழிலுக்கு அமர்த்துவர்களுக்கான அந்த தனியார் நிறுவனங்களுக்கான ஊக்குவித்தொகையாக 2 வருடங்களுக்கு நாங்கள் 15,000 ரூபாய் இப்படி மாதம் வழங்கி வருகின்றோம். இதை தவிர வைத்திய செலவுகளுக்காக கொடுக்கப்படும் கொடுப்பனவையும் ரூபாய் 30,000 அதிகரித்திருக்கிறோம். இதை தவிர இப்பொழுது இயலாமை உள்ள மக்களுக்கான இன்சூரன்ஸ் அதாவது காப்புறுதி திட்டம் ஒன்றை கொண்டு வந்து குறைந்தபட்சம் 1,50,000 இயலாமை உள்ள மக்களுக்கு குறைந்த வருமானம் உள்ள மக்களுக்கு அரசாங்க அனுசரணையுடன் காப்புறுதியை பெற்றுக் கொடுப்பதற்காக முன்வந்திருக்கிறோம். அதை விட நாங்கள் பேருந்துகளை பஸ்களை
முதல் முறையாக பரீட்சார்த்த முயற்சியாக 10 பேருந்துகளை 10 வீதி தளங்களிலே வீதி ரூட்டுகளிலே கொழும்பு நகரத்திலே பரீட்சார்த்தமாக விட இருக்கும். இந்த பஸ்ஸுகள் அனைத்தும் இயலாமை உள்ள மக்களுக்கான அணுகும் வசதி கொண்ட பஸ்களாக இருக்கும். இதுபோல் இன்னும் பல சேவைகள் நாங்கள் செய்து வருகிறோம். இது சம்பந்தமான ஒரு மீடியா ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தரப்படும். அதிலே மேலதிக விவரங்களை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.